அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் 31/7/2024 நடந்த நிகழ்வுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியா தேவிக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சமூக நலத்துறையின் சிறந்த திருநங்கை விருதை தமிழக முதல்வர் வழங்கியுள்ளார். கோவிட்-19 வரதட்சணை கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பல்வேறு வன்முறைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் 1000க்கும் மேற்பட்ட வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள 61 விமான நிலையங்களில் 2024 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான வாடிக்கையாளர் சேவை மைய கணக்கெடுப்பில் ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி விமான நிலையம் முதலிடத்தில் உள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய துறை தலைவர் ராஜேந்திர சிங் ஆசிய பேரிடர் தயார்நிலை மையத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வேளாண் ஏற்றுமதி மையமானது மும்பையில் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் அமைக்கப்பட உள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவானது ஒலிம்பிக் இணையவழி ரீதியில் விளையாட்டுப் போட்டிகளை உருவாக்க முடிவு செய்துள்ளது. இதன் முதல் போட்டியானது 2025ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெற உள்ளது. அதாவது என்னென்னா திரும்ப ஒரு ரீகால் பார்ப்போம். கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியா தேவிக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சமூக நலத்துறையின் சிறந்த திருநங்கை விருதை தமிழக முதல்வர் வழங்கியுள்ளார். கோவிட்-19 வரதட்சணை கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பல்வேறு வன்முறைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த சந்தியா தேவி 1000க்கும் மேற்பட்ட வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள 61 விமான நிலையங்களில் 2024 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான வாடிக்கையாளர் சேவை மைய கணக்கெடுப்பில் ஆந்திராவில் உள்ள ராஜேந்திரி விமான நிலையம் முதலிடத்தில் உள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய துறை தலைவர் ராஜேந்திர சிங் ஆசிய பேரிடர் தயார்நிலை விமான தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய துறை தலைவர் ராஜேந்திர சிங் ஆசிய பேரிடர் தயார்நிலை மையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வேளாண் ஏற்றுமதி மையமானது மும்பையில் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் அமைக்கப்பட உள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவானது ஒலிம்பிக் இணையவழி ரீதியில் விளையாட்டுப் போட்டிகளை உருவாக்க முடிவு செய்துள்ளது. இதன் முதல் போட்டியானது 2025ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெற உள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.